ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஸோ செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுங்கிற சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினோட ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிங்கிற 2 செட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதிலேருந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என் ஆஃப்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் தான் என் ஆஃப். ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக இதோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னா கொடுத்துருக்க 2 செட் ஏபிங்கிற செட்டை சேர்த்து எழுதணும். ஆல்ரெடி எழுதின எலமெண்ட்டை திரும்ப எழுதக்கூடாது. ஸோ அப்போ ஏல உள்ள எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எழுதிப்போம். இங்கே 3,4 நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் அதை திரும்ப எழுத வேண்டாம். ஸோ 1 2 3 4 அண்ட் 5 6. ஓகேவா? ஸோ இதுதான் ஏ யூனியன் பியில் உள்ள எலமெண்ட்ஸ். அப்போது ஏ யூனியன் பியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனாக பொதுவாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே பொதுவாக இருக்கிறது 3 4. அப்போ 3யும் 4ஐயும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா என்னதுன்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஸோ ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு யூனியன் எடுத்தோன்னா ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி கிடச்சிடும். ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதணும், அதில் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் வரக்கூடாது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு காமனாக இருக்க எலமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்படி மார்க் பண்ணிட்டிங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 3 4 வந்து ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது. ஸோ அப்போ ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கும் போது அந்த 3 4 விட்டுட்டு ஏல இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ பி மைனஸ் ஏனா பியில் 3,4 விட்டுட்டு ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் 5,6 எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏனா ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கும் பி மைனஸ் ஏக்கும் யூனியன் எடுத்து எழுதணும். யூனியன்னா சேர்த்து எழுதணும். ஸோ 1 2 5 6. இப்போ என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பினா இதில் எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். அப்போது ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ அப்போ ஏ யூனியன் பியில் நமக்கு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியில் வந்து நமக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நாம் இதோட கவுண்டிங்கை வந்து தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணால் போதும். அதாவது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னென்னா n of a cross b cross c equal to n of a cross n of b cross n of c. ஸோ அதாவது இது 3ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு அதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தனித்தனியாக நாம் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது n of a union b cross a intersection b cross a symmetric difference bயை வந்து n of a union b cross n of a intersection b cross n of a symmetric difference bன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் நாம் 6 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இதில் 2 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் இதில் 4 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 48 கிடைக்கும். ஸோ அப்போது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 48. ஓகே.